ஆலயம் என்றால் என்ன? ஆலயம் என்றால் ஆன்மா லயிக்கக்கூடிய இடம்தான் ஆலயம். அது போல ஆன்மீகம் என்பது வெளியிலிருந்து தேடுவதல்ல, உள்ளார்ந்து தேடுவது. அப்படி உள்ளத்தில் உள்ளே இறைவனை வைத்து ஒரு நிலையில் நிறுத்தும் போது நமக்கு ஆன்மீகம் என்பது புலப்படும். 2 பேர் இருந்தாங்க, 2 நண்பர்கள். அவங்க 2 பேரும் பாத யாத்திரையாக கோவிலுக்கு போறாங்க. போற வழியில எல்லாம் பேசிக்கிட்டே போறாங்க. ஆன்மீக கதைகளை பேசுறாங்க, ஆன்மீகத்தை பத்தி பேசுறாங்க, இறைவனை பத்தி பேசிக்கிட்டே போறாங்க. போகிற வழியில ஒரு பெரிய குளம் இருக்கு. குளத்து நிறைய மீன்கள் துள்ளி துள்ளி விளையாண்டுகிட்டு இருக்கு. உடனே இந்த நண்பனுக்கு ஒரே ஆசை வந்துருச்சு. உடனே என்ன சொல்றான்னா, இந்த மீனை பிடிச்சு வறுத்து சாப்பிட்டா எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்றான். நீ வேணா வறுத்து சாப்பிட்டுட்டு வா, நான் பாத யாத்திரைக்காக வந்தேன், நான் பாத யாத்திரைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை பார்க்க போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். அலை மேல ஏறிக்கொண்டு இருக்கின்ற அந்த நண்பனுக்கு கீழே குளத்துல மீன் பிடிக்கிற அந்த நண்பன் மேலேயேதான் அவனுக்கு நினைப்பு இருந்தது. இந்நேரம் அவன் மீன் பிடிச்சிருப்பான், அந்த மீனை சுத்தப்படுத்திருப்பான், அதுக்கப்புறம் அதுக்கு மிளகாத்தூள்லாம் போட்டு தீ மூட்டி வாட்டி அவன் இந்நேரம் சாப்பிட்டு இருப்பான் அப்படின்னு அந்த நண்பன் நினைக்கிறான். ஆனா இவன் குளத்துக்கிட்ட இருக்கிற அந்த நண்பன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், இந்நேரம் படியேறி இருப்பான், போய் மூலவர தரிசனம் செஞ்சு அந்த அர்ச்சனை ஆராதனை எல்லாம் நல்லா கண்கொள்ளா காட்சியாக பார்த்து கோவிலை வலம் வந்து இந்நேரம் அவன் அற்புதமா சாமி தரிசனத்தை செஞ்சிருப்பான் அப்படின்னு இங்க இருக்கிற நண்பனுக்கு அதே நினைவாகவே இருந்தானாம். யாரு ஆன்மீகத்துல முன்னேறினவனா இருக்கிறான், ஆன்மீகத்துல வெற்றி பெற்றவனா இருக்கிறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடித்து சாப்பிட்டவன் தான். அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை நாம் முழு மனதோடு சிந்திக்கும் போது நமக்கு எல்லா வளங்களும் நலன்களையும் இறைவன் அருளுகிறார். இறைவனை வழிபடும் போது ஒரு மனதாக யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தான் முழு பலனும் கிடைக்கும். அவர்கள்தான் ஆன்மீகத்தில் மேம்பட்டவர்களாக திகழ்கிறார்கள் என்பது திண்ணம். நன்றி உறவுகளே.